வாபஸ் அவங்க படத்தை பார்க்காதவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. பிகாஸ் அந்த படத்தை பற்றின என்னோட பெர்செப்ஷன்ஸ், என்னோட தாட் ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். படத்தை பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா இட் வில் பி சம் ஆஃப் த ஸ்பாயில்ஸ் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போய் படத்தை பாருங்க. இனிஷியலி படத்தை பார்க்கும்போது இதில் லவ் தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு பட் அதை விட இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்த விஷயங்கள் வந்து அந்த ஹீரோ கேரக்டர் அவரோட மெயின் லேண்ட், அவர் பிறந்த இடத்த விட்டு செப்பரேட் ஆகி வர எமோஷன்ஸ், அவரோட ஃபேமிலியை லூஸ் பண்ணுற அந்த ஜோன், அண்ட் இது எல்லாமே நிறைய பேருக்கு நடந்திருக்குன்னு நினைக்கும் போது அது மூலமா வர பெயின், அது மூலமா வர டிஸ்டர்பன்ஸ், இது நடக்கிற செப்பரேஷன் வந்து ஹிந்து அண்ட் முஸ்லீம் கம்யூனிட்டிக்குள்ள தான். லைக் மேஜர் இந்தியா பாகிஸ்தான் நேஷன் சொன்னாலும் மோஸ்ட்லி பிட்வீன் டூ ரிலீஜன்ஸ். ஸோ அந்த செப்பரேஷன் நடுவில் சிக்கிசம் அப்படின்ற கம்யூனிட்டி அவங்க ஏன் இதில் அஃபெக்ட் ஆகணும் அப்படின்ற கொஸ்டின் மனசுக்குள்ள வராமல் இல்லை. ஃப்ரம் பிரிட்டிஷ் இந்தியா டு இந்தியா பாகிஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரிஸாக பிரிகிறப்போ ரெண்டு கம்யூனிட்டிஸ் இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஒன்று பஞ்சாப் ரீஜன்ல இருந்த அந்த கம்யூனிட்டிஸ் அண்ட் பெங்கால் ரீஜன்ல இருந்த கம்யூனிட்டிஸ். ஆக்சுவலி பார்ட்டிஷன் அப்போ இந்த எல்லா விஷயங்களும் நடந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டு கண்ட்ரியோட கவர்மெண்ட்டும் நினைச்சிருந்தா ஆஃப்டர் நடக்க வேண்டிய கான்சிக்வன்சஸை பேசி தடுத்திருக்கலாம். இதோடு பேசி தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள்லாம் கிடையாது. பட் அவங்க பேசி தீர்க்க விரும்பலை. பிகாஸ் இப்போவும் பாகிஸ்தான்ல ஏதாச்சும் ஒரு செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு அவங்களுக்கு பழி போடுறதுக்கு இந்தியா மாதிரியான ஒரு ரைவல் நேஷன் தேவை. மனுஷங்களால தான் இதை பேசி தீர்க்க முடியல. அவங்களுக்கு இது மூலமா ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு, அவங்க அதை பேசி தீர்க்க விரும்பலன்னு வச்சுப்போம். அந்த பார்ட்டிஷனுக்கு பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க. இறந்து போற கடைசி நிமிஷத்துலயோ இல்லை அவங்க சாகுற, அவங்க கை கால் போற அந்த கடைசி நொடியில வந்து நான் கும்பிட்ட ஏதோ ஒரு கடவுள், குருநானக்கோ அல்லாவோ, ஏன் எல்லா கடவுளையும் சேர்த்து சொல்றேன்னா ரெண்டு பக்கமும் இதனால அஃபெக்ட் ஆனவங்க இருக்காங்க. இது எப்படி ஆச்சுன்னா செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் ரீசன். பார்டர்ல இருந்து அங்கிருந்து இந்தியாவுக்குள்ள வரவங்கள அங்க இருக்கிற கலவரக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அந்த ட்ரெயின்ல இருக்கிறவங்க எல்லாரையும் உள்ள புந்து வெட்டுறாங்க. இங்கிருந்து வர இந்துக்களோட பிணங்களை பாக்குறப்போ இங்க இருக்கிற இந்துக்கள் ட்ரிகர் ஆகுறாங்க. இருந்து போற ட்ரெயின்ல இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாரையும் இவங்க போய் கொலை பண்றாங்க. இந்த ட்ரெயின் அதே பிணங்களை கேரி பண்ணிட்டு திரும்ப பாகிஸ்தான் போகுது. பாகிஸ்தான் போய் அங்க இருக்கிற ஒருத்தர் இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவரு ட்ரிகர் ஆகி அடுத்து அங்க சுத்தி இருக்கிற நான் முஸ்லிம் பீப்புள் யாரை பார்த்தாலும் அங்க இருக்கிறவங்களை கொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த விஷயம் கேட்டு இங்க இருக்கிற ஹிந்துஸ் நான் ஹிந்துஸை கொல்ல ஆரம்பிப்பாங்க. நம்ம இண்டிபெண்டன்ஸை இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். பட் இண்டிபெண்டன்ஸ் டைம்ல ஆன் ரியாலிட்டி அந்த பர்டிகுலர் ரீஜன்ல நடந்தது எல்லாம் இதான். குருநானக்கோ அல்லாவோ யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்களா அப்படின்னு அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அவங்கவுங்களோட கடவுள் வந்து காப்பாற்றுவாங்களா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. யாரும் வந்து காப்பாற்றல. இப்போதான் எனக்கு அந்த ஐரணி வந்து ரொம்ப எனக்கு மனசை யோசிக்க வைக்குது. கடவுள் இந்த சூழ்நிலையில வந்து மனுஷனை காப்பாற்ற ட்ரை பண்ணவே இல்லை. ஆனால் மனுஷன் இப்பவும் கடவுளை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். மனுஷன் தான் கடவுளை காப்பாற்றிட்டு இருக்கான். ஐரணி அட் இட்ஸ் பீக்.